ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் கோச் மணிபாலா. நீங்கள் ஜிம்முக்கு இப்போ தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு ப்ரோட்டீன் பத்தலை, எக்கு சாப்பிட முடியல, சிக்கன் சாப்பிட முடியல அப்படின்னா கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுப்பீங்க. அப்படி எடுக்கும்போது ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கீங்க, ஓரளவுக்கு லீனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கும்போது டைரெக்டாக வே ப்ரோட்டீன் எதுவும் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு மசில் மாஸ் கெய்னர் எடுத்துக்கோங்க, இல்லை லீன் கெய்னர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃபேட் உள்ளவங்க லீன் கெய்னர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபேட் இல்லை பாடியில் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் மாஸ் கெய்னர் எடுத்துக்கலாம். அதை விட கொஞ்சம் ஃபேட் நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் லீன் கெய்னர் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேட்டின், உங்களுக்கு ஒரு ஃபிஷ் ஆயில், ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் நல்ல பிராண்டாக, உங்களுக்கு ஒரு மசில் பிளேஸ்லேருந்து எம்டிலேருந்து நல்ல பிராண்டாக, உங்களுக்கு எம்எஃபிலேருந்து நல்ல பிராண்டாக இருந்தால் உங்களுக்கு போதும். அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்தோடனே வே ப்ரோட்டீன் எடுத்து அது கூட நீங்கள் எல்லாமே வாங்கி தான் செலவு பண்ணணுங்கிறது தேவையில்லை. அப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படி டவுட்ஸ் எதாவது இருந்தீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எந்த ப்ரோட்டீன் எடுக்கணும், எப்படி நீங்கள் கன்சியூம் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நான் சப்ளிமெண்ட் ஷாப் வச்சுருக்கேன், ஜிம் வச்சுருக்கேன். காலப்பட்டி ரோடு என்ஜிபி காலேஜ் நியர்பை தான் ஜிம் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு என்ன தேவைப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டவுட்டு, உங்களுக்கு டயட் ஷார்ட் எல்லாமே நாங்கள் தாராளமாக பண்ணித்தரேன். நீங்கள் தேவையில்லாத செலவு பண்ண வேண்டாம். அவசியமாக என்ன தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். அதை செலவு பண்ணி கொஞ்சம் வீட்டில் இருக்கிற ஃபுட்டு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கோங்க. நிறையா மைதா, நிறைய ஜங்க் இதெல்லாம் சாப்பிடாம ரொம்ப ஹெல்த்தியாக நிறைய மோர் குடிங்க. மதியான நேரத்தில் மோர் குடிங்க. பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்காம நல்ல ஒல்லியாக இருக்கிறவங்க அப்படின்னா உங்கள் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்படி வச்சுக்காம நல்லா தண்ணி குடிங்க, மோர் குடிங்க. கரெக்டான நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பாடி நல்லா டெவலப் ஆகும். நல்லா தூங்குங்க, ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க.